Hello guys, you are watching G-Star Mobile Care. நான் உங்கள் விஜய் கோபநாத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த Redmi Y2 ரீபூட் ஆகிட்டே இருக்குது. அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவே. ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, இந்த பேசிக் ஒர்க்ஸ் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி மாற்றுறது, சப்போர்ட் மாற்றுறது, நான் வந்துட்டு டச் மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு டிஸ்பிளே மாற்றுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பேசிக் ஒர்க்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிப் லெவல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. அதை நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபைனலாக ஒன்று நம்மளோட இன்ஸ்டியூட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி. ஸோ இதோட கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரீஸ்டார்ட், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மீ அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு அப்படியே நமக்கு ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த CPU, EMMC அண்ட் பவர் ஐசி இது மூணுமே வந்துட்டு ரீபால் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. முதல்ல இதை ஒரு வீடியோவாக பண்ணலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ரீபாலிங் பற்றின டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் பேசிக் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த ஓசியும் சரி, இல்லை சப்போர்டு, இந்த பேட்டரி மாற்றுறது, இந்த மாதிரி பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே ஓகே. இந்த சிப் லெவலுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு கற்றுக்கணும். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம், பட் இன்னும் நிறைய பார்க்கணும், நேரில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைலில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நான் டிசேபிள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு சேம் என்ன கண்டிஷனோ அதே தான் வருது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியிலேருந்து மீதி எல்லா விஷயங்களும் நான் வந்து டிசேபிள் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த கேமராஸ் எல்லாமே டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ஷீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிற இடத்துல இந்த ஷீல்டு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்துட்டு நான் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு இந்த லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த தியரிட்டிக்கல் வீடியோலாம் வந்து பார்ட் பை பார்ட்டாக நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த பவர் ஐசி நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம். இதில் நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட் பட்டோம் அப்படின்னா கூட அந்த பக்கத்தில் இருக்க காம்போனன்ட்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மிஸ் ஆயிரும். ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப பொறுமையாக தான் நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஐசி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வித் ஹெல்ப் ஆஃப் சால்டரிங் நம்ம வந்துட்டு அந்த இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. பட் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சில கஷ்டங்கள் தெரியும். பட் போக போக நமக்கு வந்து செட் ஆகிக்கும். ஓகே, சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன ப்ராசஸ் வந்துட்டு அந்த மதர் போர்டில் பண்ணமோ அந்த சேம் ப்ராசஸை வந்து நம்ம ஐசிலையும் பண்ணணும். ஸோ இது ரெண்டு ப்ராசஸுமே நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த ரீபாலிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் எந்த ஒரு பாலுமே நமக்கு வந்துட்டு மிஸ் ஆகாது. ஈச் அண்ட் எவ்ரி பாலும் வந்துட்டு அந்த சேம் சைஸில் வந்துட்டு நீட்டாக நமக்கு வந்து வரும். ஸோ அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கும் போதே ரொம்ப தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரீபாலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் ரொம்பவே நீட்டாக நமக்கு வந்து ரீபாலிங் ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம ஐசியோட அந்த அவுட்புட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த அதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம வச்சுட்டு நம்ம ஐசி வந்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஐசியை வந்துட்டு ப்ளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு ஐசி வந்துட்டு நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஷேக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபாலோட் பை நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதையும் ரீபால் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ
நமக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு the help of handle நம்ம வந்துட்டு ஐசி ரிமூவ் பண்ணலாம். ஸோ நம்ம கரெக்டாக அந்த ப்ளோயிங் விஷயங்களை வந்துட்டு கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு கரெக்டான அந்த ஹீட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஐசி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா ப்ளோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜென்டிலாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த பேஷண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ரொம்ப அர்ஜென்ட் பட்டு ஐயோ வரலையே, நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா இதை நம்ம சக்ஸஸாக பண்ணி முடிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ரைனிங்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலில் சொல்கிற விஷயங்கள் அதுதான். என்ன அப்படின்னா, நானும் ஐசி ஒர்க் நிறைய ட்ரை பண்ணுறேங்க, பட் ஆனால் வந்துட்டு எனக்கு ஃபெயிலியர் ஆகுது. நான் வந்துட்டு நிறைய இப்போ வர்க்கக்கூடிய எல்லா செல்லுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டெட் கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இந்த ரீபாலிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே தேவைகளாக இருக்குது. நான் பண்ணும்போது வந்துட்டு நிறைய பேட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம வந்துட்டு அந்த பொறுமை காத்து வேலை பார்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக நம்ம வந்து 2 ஐசியுமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆசிட்டிஸ் அந்த பவர் ஐசியில் என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போது ஐசிலையும் வந்துட்டு அந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை கொடுத்து நீட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் சால்டரிங் அண்ட் ப்ளோயர். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. சேம் ஆஸ் இட் இஸ் இஎம்எம்சிக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிப் லெவலில் ஒர்க் பண்ணணும், நானும் ஷாப் வச்சுருக்கேன், நிறைய தப்புகள் நடக்குது, நிறைய மொபைல்ஸ் வருது, ரிட்டர்ன் போடுறேன், என்னால் ரெடி பண்ண முடியல, ஸோ இந்த சிப் லெவலில் நானும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நானும் போவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த விஷயங்கள் நீங்களும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அண்ட் வந்துட்டு நீட்டாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்களும் இந்த சக்ஸஸ் ரிப்போர்ட்ஸ் நிறைய வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ஜி-ஸ்டாரை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஜி-ஸ்டார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 above வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிக்கல் வீடியோஸும் சரி, தியரட்டிக்கல் வீடியோஸும் சரி, ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நாட் ஓன்லி யூடியூப், நம்ம ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சீட் புக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். அண்ட் மேற்கொண்டு லொக்கேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு வெளியில் இருக்கேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ரூம் அண்ட் ஃபுட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ சேம் ஆஸ் இட் இஸ் அந்த போர்டில் நம்ம என்ன க்ளீன் பண்ணமோ அதே மாதிரி ஐசிலையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பண்ணிவிட்டு ப்ளோ பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா நம்ம ரீபாலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு என்ன அளவு தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பிபிடி அப்ளை பண்ணுறோம். பண்ணிவிட்டு நீட்டாக நம்ம வந்துட்டு ரீபால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அந்த ஹீட் காமிக்கும் போது எவ்வளோ அழகாக ஒரு சைட்லேருந்து நமக்கு வந்து பாருங்கள் அந்த பாலில் க்ரியேட் ஆகிறது உங்கள் கண்ணுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோஸ் வந்து 4K சப்போர்ட்டட். நீங்கள் பார்க்கும்போது 4Kயில் வச்சு பாருங்கள், அந்த பால்ஸ் எல்லாம் எவ்வளோ நீட்டாக வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஈவன் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, 4K ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே தெளிவாக வந்து நம்ம காமிச்சிருப்போம். ஸோ நீங்கள் ட்ரைனிங்கில் நேரில் வந்து ஆஃப்லைனில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. ஓகே, நமக்கு இப்போ ரீபாலிங் வந்துட்டு கிட்டத்தட்ட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீபால் பண்ணக்கூடிய அந்த சிபி அண்ட் இஎம்எம்சி ரெண்டுமே வந்துட்டு நம்ம மதர் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ 2 ஐசியுமே வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி பால்ஸும் வந்துட்டு ஒரே சைஸில் ஈவனாக வந்திருக்கு. இப்போது நம்ம வந்துட்டு ஐசியை வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸ் பேஸ் நம்ம வந்துட்டு 2 டாட் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஐசி வந்துட்டு கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்தராக வந்துட்டு நம்ம ப்ளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே, இப்போ ப்ளோ பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேக் பண்ணியாச்சு. ஃபாலோட் பை இப்போ வந்துட்டு சிபி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஎம்சிக்கு நான் அந்த ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ளோயர். ஸோ நெக்ஸ்ட்டு ஐசி நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பொசிஷனிங் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் நீங்கள் சின்னதாக வந்துட்டு லைட்டாக தப்பு பண்ணாலும் நமக்கு வந்து ஷார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும். ஸோ கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ளோ பண்ணியாச்சு. ஸோ ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா நம்ம ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்துட்டு ப்ளோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த பவர், சிபியூ, இஎம்எம்சி இதெல்லாம் ரீபால் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த போர்டை நம்ம மொபைலில் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்மளோட ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கனெக்டரையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு மொபைல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. லெட்ஸ் டேக் இட் அவுட். நமக்கு வந்துட்டு பூட் ஆகி உள்ளே போகுதா இல்லையா அப்படிங்கிற அந்த விஷயம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்துட்டு ரெக்டிஃபை ஆயிடுச்சு. ஓகே, சக்ஸஸ். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லைக்கை வந்துட்டு நீங்கள் வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, bye from Gopinath. Thank you.